சிறுநீரக கற்கள், அதாவது சிறுநீரகத்துடைய சக்தி ஓட்டம் பரவ ஆரம்பிக்கலையோ, அங்கே எனர்ஜி ஃப்ளோ நடக்காதப்போ சிறுநீரகம் இறுக ஆரம்பிக்குது. இதனால சிறுநீரக கற்கள் உருவாகுது. அதே மாதிரி பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தப்பை கற்கள் எப்போது உருவாகும்னா, அதே மாதிரி பித்தப்பையுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொன்னால் பித்தப்பை என்பது இறுக ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தான் பித்தப்பை கற்கள் உருவாகிறது. பெருங்குடலுடைய சக்தி என்பது பரவ ஆரம்பிக்கவில்லைன்னு சொன்னால் மலம் என்பது இறுக ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்கிறோம். வயிற்றுல நம்மளுடைய உணவு தேங்க ஆரம்பித்தால், வயிறு என்பது இறுக ஆரம்பித்து விட்டால், அந்த வயிறு சரியாக இயங்காதன் காரணமாக வயிறு இறுக ஆரம்பித்து விட்டால் வயிறு என்பது உணவிலே தங்க ஆரம்பித்துவிடும். இதுதான் அல்சராக மாறும். இரத்த நாளங்களில் ரத்தம் தேங்கும் பொழுது, உயிரோட்டம் இல்லாதன் காரணமாக, சக்தி ஓட்டம் இல்லாதன் காரணமாக ரத்தம் தேங்கும் பொழுது இதுதான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ரத்தம் தேங்குவதன் காரணமாக தான் அங்கே ஒரு அடைப்புன்றது ஏற்படுது. அப்போ எப்போவுமே நம்ம உள்ளுறுப்புகளில் எனர்ஜி ஃப்ளோ என்பது இருந்துக்கிட்டே இருக்கணும். சக்தி ஓட்டம், ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த சக்தி பரிமாற்றத்தில் தான் நம்முடைய ஆரோக்கியம் என்பது இருக்குது. இந்த சக்தி பரிமாற்றம் எப்போது கரெக்டாக நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கோ, நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு இறுக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த உள்ளுறுப்புகளுடைய சக்தி ஓட்டமும் எனர்ஜி ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கும்.